கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தலைவராகிய கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இறையியலை கற்று வருகிறோம். பரிசுத்த ஆவியை பற்றி கற்று வருகிறோம். பரிசுத்த ஆவியானவர் 7 பிரமாணங்களை 7 பரிமாணங்களை உடையவர். அவர் யார் என்று கடந்த 2 வகுப்புகளிலே பார்த்தோம். இன்று வெவ்வேறு காலங்களில் ஆவியானவர் எப்படி கிரியை செய்தார் என்று பார்க்க போகிறோம். அவர் அநாதியில் அபிஷேகிக்கிறவராக இருந்தார். அநாதி என்பது டைம்லெஸ் பாஸ்ட், ஆரம்பம் இல்லாத ஒரு காலம், ஆதிக்கு முந்தின காலம், காலம் இல்லாத காலம்னே ஒன்று கிடையாது. காலம் அப்படின்றது ஆதியில், இன் த பிகினிங், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தான் காலம். அப்போ தான் ஆரம்பிக்குது. காலம்னு ஒன்று இல்லாத போது அநாதி, எவர் லாஸ்டிங், ஆரம்பம் இல்லாத ஒரு கடந்த காலம். அந்த காலத்தில் அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார், என்ன கிரியை செய்தார் என்று நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் நமக்கு சொல்கிறது. அவர் அபிஷேகிக்கிறவராக இருந்தார். ஆவியானவருடைய முதல் கிரியையே அபிஷேகிப்பது தான். நீதிமொழிகள் 8:23, பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற்கொண்டும் அநாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். பூமி உண்டாகும் முன்னும், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமி உண்டானது எப்போது? ஆதியிலே. பூமி உண்டாவதற்கு முன்னே என்றால் ஆதிக்கு முன்னால. ஆதிக்கு முந்தின காலம் அநாதி. அநாதியிலே கிறிஸ்துவை ஆவியானவர் அபிஷேகம் பண்ணினார். இந்த இடத்துல கிறிஸ்துவை பற்றிய ஒரு வசனங்கள் அடங்கிய ஒரு அதிகாரம் தான் நீதிமொழிகள் 8. இங்கே ஞானம், தேவ ஞானத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற தேவ ஞானம் கிறிஸ்து தான். சில சந்தர்ப்பங்களிலே இந்த வசனங்கள் கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் பொருந்தும் என்று நான் எடுத்து சொல்லியிருக்கிறேன். மறுபடியும் அதை சொல்லப் போவதில்லை. தேவ ஞானம் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் பொருந்தும். கிறிஸ்து தேவ ஞானமாயிருந்தார். அவர் தேவனுடைய வார்த்தையாக அபிஷேகிக்கப்பட்டார். அபிஷேகம் என்பது பிதா பரிசுத்த ஆவியானவரை கொண்டு தம்முடைய ஞானத்தை, தேவ ஞானத்தை தம்முடைய ஆவியை கொண்டு அபிஷேகம் பண்ணி தேவனுடைய வார்த்தையாக ஜெனிபித்தார். 24 சொல்கிறது நீதிமொழிகள் 8, ஆழங்களும் ஜலம் புரண்டு வரும் ஊற்றுகளும் உண்டாகும் முன்னே நான் ஜனிப்பிக்கப்பட்டேன். கிறிஸ்து தேவ ஞானமாக இருக்கும்போது அபிஷேகம் பண்ணப்பட்டார், ஜனிப்பிக்கப்பட்டார். தேவனுடைய வார்த்தையாக ஜனிப்பிக்கப்பட்டார். தேவனுடைய ஞானமாக தேவனுக்குள் இருந்தார். அவர் ஜனிப்பிக்கப்பட்டு தேவனுடைய அபிஷேகம் பண்ணப்பட்டு ஜனிப்பிக்கப்பட்டு தேவனுடைய வார்த்தையாக வெளியிலே வந்தார். வெளிச்சம் உண்டாக கடவுது, வானம் உண்டாக கடவுது, பூமி உண்டாக கடவுது என்கிற வார்த்தையாக அவர் வெளியே வந்தார். பரிசுத்த ஆவியானவர் தான் தேவனுடைய ஞானத்தை தேவனுடைய வார்த்தையாக அபிஷேகம் பண்ணினார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமானது. ஆதிக்கு முன்னால அந்த வார்த்தை தேவ ஞானமாய் இருந்தது. அந்த வார்த்தை ஆவியினால், தேவ ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டது, தேவ வார்த்தையாக ஜனிப்பிக்கப்பட்டது. அப்படித்தான் இதை சொல்ல வேண்டும். அவர் கிறிஸ்துவையே அபிஷேகிக்கிறவர். தேவ தூதர்களையும் அவர் அபிஷேகிக்கிறவராக இருந்தார். நீ அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப் என்று லூசிஃபரை குறித்து நாம் வாசிக்கிறோம். 28:14 எசேக்கியேல்ல நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப். லூசிஃபர் பாவத்தில் விழுறதுக்கு முன்னால நல்ல நிலையில் இருந்தப்போ அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக இருந்தான். காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப்.
கிறிஸ்துனா அபிஷேகம் பண்ணப்பட்டவர்னு அர்த்தம். ஆவியானவருடைய கிரியைன்னா அபிஷேகம் பண்ணுவது. அபிஷேகம் பண்ணுவது ஆவியானவருடைய கிரியை. அவர் தேவ ஞானத்தை தேவ அபிஷேகம் பண்ணினார். தேவ தூதர்களை அபிஷேகம் பண்ணினார். அவர் அபிஷேகம் பண்ணுகிறவராக ஆவியானவர் காணப்பட்டார். திரும்பவும் கிறிஸ்துவ அபிஷேகம் பண்ணினார் இல்லையா? அவர் மனிதனாக பிறந்த பிறகு 30வது வயதில் மறுபடியும் அவர் மேலே இறங்கி பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணப்பட்டார். அப்போஸ்தலர் 10:38. ஆகினால தீர்க்கதரிசிகளை அபிஷேகம் பண்ணினார். பிற்காலத்தில் ஆசாரியர்களை அபிஷேகம் பண்ணினார். ராஜாக்களை அபிஷேகம் பண்ணினார். ஆக ஆவியானவருடைய கிரியை, முதல் கிரியை அபிஷேகம் பண்ணுவதுதான். அபிஷேகம் பண்ணுவதுனா அதிகாரத்தை கொடுப்பது. அபிஷேகம்ன்றது எதை குறிக்கிறதுனா அதிகாரத்தை அது குறிக்கிறது. அது ஒரு அதிகாரம், அது ஒரு ஆவிக்குரிய அதிகாரம், அது ஒரு தெய்வீக அதிகாரம். அந்த அதிகாரத்தை ஆவியானவர் கட்டளையிடுகிறார். இரண்டாவது அவருடைய கிரியை ஆதியிலே, இதுவரை நான் சொன்னது அநாதியிலே. ஆதியிலே அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார்? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆண்டவர் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டிச்சார். திடீர்னு பார்த்தா அடுத்த காட்சியில் பூமி ஒழுங்கின்மையாக இருக்குது, வெறுமையாக இருக்குது, ஒரே இருட்டாக இருக்குது எங்கே பார்த்தாலும். இது அடுத்த காட்சி சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இடையில் ஒரு விஷயம் நடந்திருக்கு. இடையில் இந்த பைபிளுடைய முதல் வசனத்துக்கும் 2வது வசனத்துக்கு நடுவில் அதை இடைவெளி கொள்கை, கேப் தியரின்னு சொல்கிறாங்க. அதை தான் நான் விசுவாசிக்கிறேன். ஒரு சாரார் அதை விசுவாசிப்பதில்லை. ஆனால் இந்த கேப் தியரியை நான் விசுவாசிக்கிறேன். இந்த இடைவெளி கொள்கையை நான் விசுவாசிக்கிறேன். அந்த கொள்கை என்ன சொல்லுது? அதற்கு ஆதரவான வசனங்கள் உண்டு. அதை நான் சில சந்தர்ப்பங்களிலே சொல்லியிருக்கிறேன், மறுபடியும் சொல்ல போவதில்லை. ஆண்டவர் ஆதாம் இடத்துல முதல்ல லூசிஃபரை தான் வச்சார். அவன் நல்ல தேவதூதனாக இருந்தான். வானத்தை, பூமியை, ஜீவராசிகளை, மிருகங்களை, பறவைகளை, தாவரங்களை படைத்து அவற்றை ஆளுகிற பொறுப்பை லூசிஃபர் என்கிற நல்ல தேவதூதன் கையில் கொடுத்தார். அவன் பாவம் செய்தபடியினால அவனுடைய ஆளுகையின் கீழ் இருந்த பூமியை ஆண்டவர் வெள்ளத்தினால அழித்தார். அதனாலதான் ஜலம், எங்க பார்த்தாலும் ஜலம், தண்ணீர் மட்டும்தான் இருந்தது. பூமி முழுவதும் தண்ணீர் இருந்தது. இது எவ்வளவு காலம் இப்படி இருந்ததுன்னு தெரியல. சிலர் சொல்றாங்க இது கோடிக்கணக்கான ஆண்டுகள் கூட இருக்கலாம்ன்றாங்க. நான் அப்படி நினைக்கல. ஏன்னா அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. அதனால இது நீண்ட நெடிய காலமாக இருந்திருக்காது, ஒரு குறுகிய காலமாக தான் இருந்திருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். இப்போ அதை ஒழுங்குபடுத்தணும். எங்கே பார்த்தாலும் தண்ணீராக இருக்கு. பூமியே தண்ணீர் வந்து மூடிடுச்சு. இருட்டாக இருக்குது, வெளிச்சம் இல்லை. இப்போ இதை ஒழுங்குபடுத்தணும். எல்லாம் அழிஞ்சு போச்சு. நோவா ஜலப்பிரளயத்தில் தண்ணீரில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள் அழியலை, இதில் தண்ணீரில் இருக்கிற ஜீவராசிகள் கூட அழிஞ்சு போச்சு. அதனால் கூட கொஞ்சம் நோவா ஜலப்பிரளயம் 1 வருஷம்தான் ஏறக்குறைய. இது பல வருஷங்கள் ஆகியிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா தண்ணீரில் இருக்கிற ஜீவராசிகளே அழிஞ்சு போகிற அளவுக்கு ஒருவேளை ஆக்சிஜனே இல்லாமல் போயிருக்கலாம். அப்போ தானே அழிய முடியும். 1 கிலோமீட்டருக்கு தான் வெளிச்சம் உள்ளே போகுது கடலில், அதுக்கு கீழே வெளிச்சம் உள்ளே போகிறதில்ல, இருட்டு தான் அதுக்குள்ளுக்கு, அதுக்கு கீழே. அதனால இருட்டு வந்து தண்ணீரில் வாழுகிற ஜீவராசிகளை, கடல்வாழ் உயிரினங்களை, நீர்வாழ் ஜந்துக்களை இருட்டு வந்து அழித்து விடாது.
அப்போ ஆக்சிஜன் இல்லாமல் போயிருக்கலாம். அதுதான் காரணமாக இருந்திருக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். அதனால காற்றே ஆக்சிஜனே இல்லாமல் போய்விட்டது என்று நான் நினைக்கிறேன். அதனால கடல் வாழ் ஜீவ ஜந்துக்கள் கூட அழிந்து விட்டது. நோவா ஜலப்பிரளயத்தில் கடல்வாழ் ஜீவ ஜந்துக்கள், நீர்வாழ் உயிரினங்கள் உயிரோடு தான் இருந்துச்சு. தாண்ட தரையிலே வாழ்ந்த மனிதனும் மிருகங்களும் பறவைகளும் ஊரும் பிராணிகளும் தான் ஊரும் ஜீவராசிகளும் தான் அழிக்கப்பட்டன. ஒவ்வொரு ஜோடி எல்லா ஜீவராசிகளிலும் தரைவாழ் ஜீவராசிகள், ஆகாயத்து பறவைகளில் ஒவ்வொரு ஜோடி அதை பேழையிலே வைத்து பத்திரப்படுத்தினான் நோவா. இப்போ இங்கே அது பத்திரப்படுத்தப்படலை. ஆக்சிஜனானது முழுவதுமாய் எடுக்கப்பட்டது. காற்று என்பது இல்லாமல் காற்றை ஆண்டவர் அகற்றி விட்டார். ஆகினால எந்த ஜீவராசியும் இல்லை, வெறும் தண்ணீர் தான் இருக்கு, இருட்டு தான் இருக்கு, ஒழுங்கின்மையா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்போ பூமியை ஒழுங்குபடுத்தணும், நிரப்பணும். முதலாவது ஆவியானவர் தான் அனுப்பப்பட்டார். ஆவியானவர் ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்தார், ஒரு காற்று போல. அதில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற எபிரேய வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் ஒரு காற்று போல அவர் வீசி கொண்டிருந்தார். He was hovering over the waters. அவர் காற்று போல வீசி கொண்டிருந்தார். இன்னொரு அர்த்தம், ஒரு தாய் பறவை அடை காப்பது போல, ஒரு பறவை முட்டையின் மேலே உட்கார்ந்து அடை காப்பது போல ஆவியானவர் அங்கே அடை காத்தார். அந்த வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கிறது. தமிழிலே அவர் அசைவாடி கொண்டிருந்தார். அப்படியே ஆவியானவர் தண்ணீரில் இங்கேயும் அங்கேயும் அப்படியே அவர் உரசி கொண்டிருந்தார், உராய்ந்து கொண்டிருந்தார். முதல்ல காற்று போல அவர் கிரியை செய்தார். காற்றே கிடையாது பூமியில். காற்றே இல்லாதனால தான் எல்லா ஜீவராசிகளும் அழிஞ்சு போச்சு, நீர்வாழ் உயிரினங்கள் கூட அழிஞ்சு போச்சு. முதல்ல காற்றாக ஆவியானவர் அனுப்பப்பட்டார். இப்போ காற்று வந்துடுச்சு. காற்றை ஆவியானவர் என்ன செய்தார்? அவர் அசைவாடி 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 காற்றை, ஆக்சிஜனை, தேவையான கார்பன் டை ஆக்சைடு, கரிமல வாயுவை, பிராண வாயுவெல்லாம் உற்பத்தி செஞ்சிட்டார். இப்போ அடுத்தது வெளிச்சம் தேவை. அதுக்கு அடுத்தது எல்லாம் ஒழுங்குபடுத்தப்படணும், ஜீவராசிகள் படைக்கப்படணும். அதுக்கப்புறம் வார்த்தை உண்டாகிறது. தேவனுடைய வார்த்தை, இயேசு கிறிஸ்து வருகிறார், அவர் வெளிப்படுகிறார், வெளிச்சம் உண்டாக கடவுது. இப்போ அதுக்கு முன்னால் ஆவியானவர் எவ்வளவு நாள் அசைவாடினார்னு தெரில. வருஷ கணக்கிலையா, மாத கணக்கிலையா, நாள் கணக்கிலையா தெரியாது. அவர் அசைவாடுகிறார், ஜீவனை உண்டாக்குகிறார். ஜீவனுக்கு ஏதுவான காற்றை அவர் உண்டாக்குகிறார். ஆவியானவர் தான் அவர் அபிஷேகம் பண்ணுகிறவர் மட்டுமல்ல, அவர் அசைவாடுகிறவர், அனுப்பப்படுகிறவர். அவர் தான் முதல்ல அனுப்பப்பட்டார். இந்த பூமிக்கு முதல்ல அனுப்பப்பட்டது ஆவியானவர் தான். அதுக்கப்புறம் தான் வார்த்தை அனுப்பப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரத்திலும் அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டியை பார்க்கிறோம். அந்த ஆட்டுக்குட்டியினுடைய 7 கண்கள், 7 ஆவிகள், பூமி எங்கும் அனுப்பப்படுகிற 7 ஆவிகளாம். ஆட்டுக்குட்டியானவருடைய 7 கண்களும் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற 7 ஆவிகளாம்னு சொல்லப்பட்டிருக்கு. இது உபத்திரவ காலத்தில் நடக்க போகிற விஷயம். உபத்திரவ காலத்தில் ஆவியானவர் அனுப்பப்படுவார். இயேசு கிறிஸ்து ஒரு முறை தான் அனுப்பப்பட்டார். ஆனால் ஆவியானவர் அவ்வப்போது அனுப்பப்படுகிறார், தேவை ஏற்படும் போதெல்லாம் அனுப்பப்படுகிறார். ஆவியானவர் அனுப்பப்பட்டார், அசைவாடினார். ஆதியில் நடந்த ஒரு விஷயம். அப்புறம் அவர் என்ன பண்ணார்? ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை, அவன் மாம்சந்தானே,
அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். என் ஆவி என்றைக்கும் மனுஷனோட போராடுவது இல்லை, அவன் மாம்சம்தானே. அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம். ஆவியானவர் மனிதனோடு போராடினார் நோவா காலத்தில், நோவாவுக்கு முந்தின காலத்தில். இப்போ அதுதான் சொல்லப்பட்டிருக்கு யோவான் 14ஆம் அதிகாரத்தில். அவர் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கு. எப்படி இருந்தாங்க அந்த நாட்களில் மனிதர்கள்? 5ஆம் வசனம், ஆதியாகமம் 6:5, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு. அக்கிரமம் எங்க பார்த்தாலும் அக்கிரமம், நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது. ஒரு நல்ல எண்ணம் கூட கிடையாது மனுஷனுக்கு. இப்ப நல்ல எண்ணமும் இருக்கு, கெட்ட எண்ணமும் இருக்கு, ரெண்டுமே இருக்கு. சிலருக்கு நல்ல எண்ணம் அதிகமா இருக்கும், சிலருக்கு கெட்ட எண்ணம் அதிகமா இருக்கும். ஆனா அவனுக்கு நோவா காலத்து மனிதர்களுக்கு, நோவாக்கு முந்தின காலத்து மனிதர்களுக்கு நல்ல எண்ணமே கிடையாது, கெட்ட எண்ணம் தான். அவன் இருதயத்தின் தோற்றமெல்லாம், நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே. எல்லா நினைவுகளும் கெட்ட நினைவுகள் தான், எப்போதும் கெட்ட நினைவுகள் தான். மனுஷன் அப்படி மாறிட்டான். அக்கிரமம் அளவுக்கு அதிகமாயிடுச்சு, அக்கிரமம் அளவுக்கு அதிகமா போயிடுச்சு. அக்கிரமம் இருக்கு, இப்பவும் உலகத்துல இருக்கு அக்கிரமம். ஒரு இடத்துல ஏதாவது நடந்துட்டாலே உடனே என்ன செய்யறாங்க? அரசை விமர்சிக்கிறவர்கள் குதிக்கிறார்கள். ஒரு 3 பேர் வெட்டி கொல்லப்பட்டார்கள் ஒரு தோட்டத்தில் இருக்கிற ஒரு வீட்டில். ஒரே குடும்பத்தில் சேர்ந்த 3 பேர் கொல்லப்பட்டார்கள். அரசை விமர்சிக்கிறவர்கள்லாம் சொன்னாங்க, இந்த உலகத்தில் இந்த ஆட்சி சரி கிடையாது, இந்த ஆட்சியில் பாதுகாப்பு இல்லை, சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு, காவல்துறை சரியில்லை, ஆவோன்னு அப்படி சொன்னார்கள். அப்படி இப்ப இருக்கிற மாதிரி இல்லை. அக்கிரமம் பெருகினது, அக்கிரமம் பெருகி போச்சு. அதனால அப்படிப்பட்ட சூழ்நிலையில கர்த்தர் சொல்றாரு, என் ஆவி என்றைக்கு மனிதனோடு போராடுவதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய ஆவி ஒரு குறிப்பிட்ட காலம் வரை தான் மனிதனோடு போராடும். அக்கிரமம் செய்யாதப்பா, நீ பண்றது அக்கிரமம், இந்த மாதிரி கெட்ட புத்தி உனக்கு வேண்டாம், தப்பான எண்ணம் கொள்ளாத என்று ஆவியானவர் போராடுகிறார். மனசாட்சியே இல்லை, மனசாட்சி சுத்தமா செத்து போச்சு. அப்ப ஆவியானவர் போராடினார். அதை கொஞ்சம் விளக்கமா யோவான் 16 சொல்கிறது. உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். யோவான் 16:8, அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். உலகம்னா ரட்சிக்கப்படாதவர்கள். இது தேவ பிள்ளைகளை கண்டித்து உணர்த்துவதை பற்றி சொல்லப்படலை, உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். 9ஆம் வசனம் சொல்கிறது, அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். விசுவாசியாதவர்கள், இயேசுவை விசுவாசியாதவர்களை பரிசுத்த ஆவியானவர் கண்டித்து உணர்த்துவார். அதைத்தான் அந்த ஒரே ஒரு கிரியையை தான் நோவா காலத்தில் ஆவியானவர் செஞ்சார். ஆவியானவருடைய பல கிரியைகளிலே ஒன்றாக இது சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போதைய காலத்தில் யோவான் 14 அவர் தேற்றரவாளன், வசனங்களை நினைப்பூட்டுவார், எல்லாவற்றையும் போதிப்பார். 16 பின்னால யோவான் 16 பின்னால இயேசு சொன்னார், வரப்போகிற காரியங்களை அறிவிப்பார், சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார். இந்த மாதிரி பல கிரியைகளில் ஒரு கிரியையா ரட்சிக்கப்படாதவங்களை உலகத்தார ஆவியானவர் கண்டித்து உணர்த்துவார்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் ஆதியாகமம் 6 இந்த ஒரு கிரியை தான் மனிதனோட போராடினார். நீ செய்யறது சரியில்லை, பாவம், அக்கிரமம், நீ செய்யறது சரியில்லை, போராடுறார்.
சாகுற வரைக்கும் போராடுறார். 120 வருஷம் தான் அவன் ஆயுசு, குறைச்சிட்டார். ஆண்டவர் குறைச்சிட்டார். 969 வரைக்கும் இருந்த ஆயுசை, சுமார் 1000 வருஷம் இருந்த ஆயுசை 120 குறைச்சிட்டார். ஆவியானவர் போராடுறதுக்கு வசதியா? அவர் வெளியில இருந்து போராடுறாரு. ஆவியானவர் வெளியில இருந்து, ரட்சிக்கப்படாதவனுக்கு உள்ள போக முடியாது. வெளியில இருந்து போராடுறாரு. சரியில்லைப்பா, நீ செய்யறது தப்புப்பா, இயேசுவை நம்புப்பா. அந்த காலத்தில் அந்த ஒரு சுவிசேஷம் கிடையாது, இயேசு என்கிற நாமம் கிடையாது. அக்கிரமத்தை பற்றி மட்டும் உணர்த்தினார், போராடினார். இது நோவா காலத்தில். அப்புறம் அவர் ஒரு ஆசாரியனாக இருந்தார். மெல்கிசேதேக்கு என்கிற முறைமையின்படி இயேசு ஆசாரியராக இருக்கிறார். மெல்கிசேதேக்காக அவர் வெளிப்பட்டார். இதை குறித்து மாற்று கருத்துகள் உண்டு. மெல்கிசேதேக்கு ஒரு மனிதன் என்கிற தியோடர் வில்லியம்ஸ் போன்ற மாபெரும் தேவனுடைய மனிதர்கள், மாபெரும் வேத அறிஞர்கள், பண்டிதர்களெல்லாம் ஒரு மனிதன் தான் சொல்கிறாங்க மெல்கிசேதேக்கு இயேசு கிறிஸ்து தான் மெல்கிசேதேக்கா வெளிப்பட்டார்னு இன்னும் சில பெரிய வேத பண்டிதர்கள்லாம் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சின்ன வேத மாணவனாகிய நான், என்னுடைய ஆராய்ச்சி பரிசுத்த ஆவியானவர் தான் மெல்கிசேதேக்காக வெளிப்பட்டார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தில் மெல்கிசேதேக்கை பற்றி விவரமாக சொல்லப்பட்டிருக்கு. மெல்கிசேதேக்கை பற்றி எபிரேயர் 7:1 படிக்கிறேன். இந்த மெல்கிசேதேக்கு சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாய் இருந்தான். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றையும் தசமபாகம் கொடுத்தான். இவனுடைய முதற் பேராகிய மெல்கிசேதேக்கு என்பதற்கு நீதியின் ராஜா என்றும் சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமாம். இவன் மெல்கிசேதேக்கு தாயும் தகப்பனும் வம்ச வரலாறும் இல்லாதவன். இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் உடையவனாயிராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசாரியனாக நிலைத்திருக்கிறான். இந்த மெல்கிசேதேக்கை பற்றி சொல்லியிருக்கு, இவன் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவன். தேவனுடைய குமாரன் கிடையாது, தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவன். அப்படி என்றால் தேவனுடைய குமாரனுக்கு சமமானவன். தேவனுடைய குமாரனுக்கு சமமானவர்கள் 2 பேர் தான். ஒன்று பிதா, இன்னொரு பரிசுத்த ஆவி. பிதா அதர்சனமானவர், கண்டிராதவர், காணக்கூடாதவர். அவரை யாரும் பார்த்ததில்லை, பார்க்க முடியாது. அதனால அது பிதா இல்லை. இப்போ பரிசுத்த ஆவியானவர் தான் மெல்கிசேதேக்கா வெளிப்பட்டார் என்று எடுத்துக்கொள்ளலாம். தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன். இயேசு கிறிஸ்துவுக்கு 2 வம்ச வரலாறு உண்டு. மத்தேயு 1:1 இருக்கு. லூக்காவினுடைய ஆரம்ப அதிகாரங்களில் ஒரு வம்ச வரலாறு இருக்கு. இயேசு கிறிஸ்துவுக்கு தாய் உண்டு, தகப்பனாகிய பிதாவாகிய தேவன் உண்டு. நாட்களின் துவக்கம் எனக்கு கிடையாது. மனுஷனாக இருந்தால் நாட்களின் துவக்கம் உண்டு. மெல்கிசேதேக்கு நாட்களின் துவக்கம் கிடையாது. மெல்கிசேதேக் அப்போதும் ஆசாரியன், இப்போதும் ஆசாரியன். மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியே நீர் ஆசாரியர், பிரதான ஆசாரியராய் நிலைத்திருக்கிறீர் என்று எபிரேயர்ல படிக்கிறோம். இயேசு ஆகவே பிரதான ஆசாரியன் ஆக இயேசு இருக்கிறார். அதற்கு முன்னோடியாக ஆவியானவர் இன்றைக்கும் ஒரு ஆசாரியனாக இருக்கிறார். அதனால தான் ஆவியானவர் இன்றைக்கும் வேண்டுதல் செய்கிறார். இயேசு வலது பார்சத்தில் பரிந்து பேசுகிறார், வேண்டுதல் செய்கிறார். அதே ரோமர் 8 தான் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் ஒரு ஆசாரியன். அவர் மெல்கிசேதேக்காக வெளிப்பட்டார். அடுத்த வகுப்பில் இன்னும் கொஞ்சம் விவரமாக பார்க்க போகிறோம். ஆசீர்வதித்தார், ஆபிரகாமுக்காக ஜெபித்தார், ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். அவர் சமாதானத்தின் ராஜா, சமாதானத்தை தருகிறவர். நீதியின் ராஜா, நீதியை தருகிறவர். பிதாவே இயேசுவின் நாமத்தில் ஆவியானவரை பற்றி நாங்கள் ஆராய கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்ததற்காக நன்றி.
ஆண்டவரே, நீர் அபிஷேகிக்கிறவர், எங்களையும் அபிஷேகியும். ஆண்டவரே, நீர் அசைவாடுகிறவர், அசைவாடி ஜீவனை உண்டு பண்ணினீர். எங்கள் வாழ்விலும் அசைவாடுவீராக, சபைகளிலே அசைவாடுவீராக. ஒழுங்கில்லாத சபைகளில், ஒழுங்கில்லாத குடும்பங்களில் நீர் அசைவாடுவீராக. ஆண்டவரே, நீர் போராடுகிறவர், மனிதனோடு போராடுகிறவர், உலகத்தானோடு போராடுகிறவர், கண்டித்து உணர்த்துகிறவர். நீர் கண்டித்து உணர்த்துவீராக. எங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் எங்களை சுற்றி இருக்கிற உலகத்தாரோடு போராடும், கண்டித்து உணர்த்தும். நீர் ஆசாரியன், வேண்டுதல் செய்கிறீர். ஆண்டவரே, அதற்காக ஸ்தோத்திரம். நாங்களும் ஆசாரியர்களாக இருக்கிறோம். உம்முடைய முன்மாதிரியை பின்பற்றி ஆவிக்குள் ஜெபம் பண்ண, மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ண எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென்.